ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டு இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னு அடிச்சு சொல்லலாம். குறிப்பா இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்கள சுத்து வட்டாரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க வீட்டு கதவுல நல்ல தாழ்ப்பாள் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இத சாதாரணமா ஏதோ பயமுறுத்துக்காக சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இதுல ரொம்ப ஆழமான சில உண்மைகள் அடங்கி இருக்குது. முக்கியமா இன்னைக்கு நள்ளிரவுக்கு மேல ஒரு 3 விஷயங்கள மட்டும் உங்க வாயிலிருந்து வெளியவே கசிய விட்டுறாதீங்க. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? அதை ஏன் வெளிய சொல்லக்கூடாது? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பேச போறோங்க. பொதுவாவே ரிஷபராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தீங்க. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்து பழக்கப்பட்டவங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது உங்களுக்கு எதிரா தான் திரும்பி இருக்கும். சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கூட பழகுற நண்பர்களா இருந்தாலும் சரி, முதுகுல குத்துற வேலையெல்லாம் இத்தனை நாளா அவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க பட்ட கஷ்டம், அனுபவிச்ச அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நீங்க மாடா உழைச்சு ஓஞ்சு தேஞ்சு போயிருப்பீங்க. ஆனா, அதற்கான பலன் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இனிமே அந்த நிலைமை மாறப்போகுது. கிரகங்களோட வளர்ச்சி இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வர இந்த நேரத்துல உங்க பொறுமைய சோதிக்கிற மாரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். குறிப்பா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்கள சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் உருவாகப் போகுது. அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் உங்க கைக்கு வரப்போற பெரிய அதிர்ஷ்டத்த தடுத்து நிறுத்திடும்ங்க. அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு ஒரு குறியீடா சொல்றேங்க. அதாவது உங்க குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது 4 செவுத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ, இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ பெருமையா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க திட்டங்கள பத்தி வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. நீங்க ரொம்ப நம்புறவங்க கூட இந்த நேரத்துல உங்களுக்கு எதிரா மாற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும்னு நான் அடிச்சு சொல்றேன். அதுல முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வரப்போற பணவரவு பத்தின எந்த ஒரு தகவலையும் யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. இவ்வளவு நாளா கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகுது. நீங்க விக்க நினைச்ச ஒரு நிலத்துல இருந்து வரலாம். இல்ல யாருக்காவது கடன் கொடுத்து பல வருஷமா வராம இருந்த பணமா இருக்கலாம். அந்த பணம் கைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள அறியாமலேயே ஒரு சந்தோஷத்துல 4 பேர்கிட்ட அத சொல்ல நினைப்பீங்க. ஆனா அத மட்டும் செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க எண்ணங்கள் எல்லாமே செயல் வடிவம் பெறப்போற நேரம். அந்த நேரத்துல நீங்க இத பத்தி மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டா, அவங்களோட பொறாம பார்வை உங்க மேல பட்டு அந்த காரியம் அப்படியே தடைபட்டு போக நெறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால பணம் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த முதல் விஷயத்த ரொம்ப பாதுகாப்பா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாது. உள்ள ஒண்ணு வைத்து புறம் ஒன்று பேசுறவங்கள உங்களுக்கு கண்டாலே பிடிக்காதுங்க. அதனால உங்கள சுத்தி இருக்கிறவங்க திரும்பவும் அப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு, உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு, உங்கள நடுத்தெருவுல நிக்க வச்ச கதையெல்லாம் நெறைய நடந்திருக்கும். கடந்த 2, 3 வருஷமாவே நீங்க தொழில்லயா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், பலத்த அடி வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் எழுந்து நிக்க நினைக்கும்போது, யாரோ ஒருத்தர் உங்கள கீழ தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள தள்ளி விட்டவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இது சும்மா பாதியில சொல்ற வாக்கு மாரி கிடையாதுங்க. நீங்க அனுபவிச்ச வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து உங்களுக்கு அலைகள் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுதுங்க. நீங்க எத நினைக்கிறீங்களோ, அது அப்படியே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அதனால தான் கெட்ட எண்ணங்கள மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு, நல்லத மட்டும் நினைங்கன்னு சொல்றேன். உங்க வீட்ல இருக்கிற பூஜை அறையில ஒரு விளக்க ஏத்தி வச்சுட்டு, அமைதியா உட்கார்ந்து உங்களுக்கு வேணுமா, அத மட்டும் என்ன வேணுமோ அத கேளுங்க. அந்த நேரத்துல உங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தையும் வெளிய வரக்கூடாது. 2வது முக்கியமான விஷயம், அதாவது உங்க கஷ்டங்கள பத்தி புலம்புறப்போ, இல்ல மத்தவங்கள பத்தி குறை சொல்றதோ இன்னைக்கு இரவு கண்டிப்பா தவிர்த்தணும். நீங்க
புலம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படியே உங்க வீட்ட சுத்தி நிலைத்து நின்னுடும். அதனால தான் வாய மூடி அமைதியா இருங்கன்னு சொல்றேன். பட்ட காயங்களுக்கு எல்லாம் மருந்து போடுற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிச கொடுக்க காத்திருக்குது. அந்த பரிசு என்னவா வேணாலும் இருக்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரலாம். எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய முழு பக்குவத்தோட நீங்க இருக்க வேண்டியது முக்கியமான நேரம் இதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ வழிகள கடந்து வந்திருப்பீங்க. குறிப்பா உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவங்க எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களே, இவங்களால ஒண்ணும் சாதிக்க முடியாதுன்னு உங்கள ஒதுக்கி வச்சவங்க தான் அதிகம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கப் போற அந்த பெரிய சம்பவம் அவங்க அத்தனையோட எண்ணங்களையும் தவிடுபடியாக்கிடுங்க. உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் இனிமே உங்கள பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தரமே உயரப்போகுது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2வது விஷயமான புலம்பல நிப்பாட்டிட்டு, அடுத்ததா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்க குடும்பத்தில நடக்கிற விஷயங்கள பத்தி 3வது மனுஷங்க கிட்ட விவாதிக்கிறது. பொதுவா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா உடனே யார்கிட்டயாவது சொல்லி ஆறுதல் தேட நினைப்பீங்க. அதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த நபர் சரியான ஆளான்னு கேட்டா பல நேரங்கள்ல கிடையாது. நீங்க ரொம்ப நம்பி உங்க குடும்ப ரகசியங்கள பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, பின்னால அத வச்சு உங்கள அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க. அது ஒரு சுபகாரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய முதலீடா இருக்கலாம். அந்த முடிவு பத்தின எந்த ஒரு தகவலும் உங்க வீட்டு சுவத்த தாண்டி வெளிய போகவே கூடாது. அப்படி வெளிய போச்சுன்னா, கண்டிப்பா அதுல கண் திஷ்டி விழுந்து அந்த காரியம் கெட்டு போக நெறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்கள கீழ தள்ளி விடணும்னு காத்துட்டு இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்க உங்களோட உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கே இன்னும் முழுசா தெரியல. நீங்க ஒரு விஷயத்த கையில எடுத்தீங்கன்னா, அத முடிச்சு காட்டுற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆனா, அந்த காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நெறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க. அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. இனிமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வ மட்டும் நம்புங்க. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. இந்த காலகட்டத்துல குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் கொடுக்க போகுது. இவ்வளவு நாள் உங்கள வாட்டி வதைச்ச அந்த கடன் பிரச்சனையிலருந்து எப்படி வெளிய வரதுன்னு ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிய போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு நெனச்ச உங்களுக்கு, எங்கிருந்து ஒரு பெரிய உதவி வந்து உங்கள தூக்கி விட போகுதுங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வரப்போற அந்த உதவிய பத்தியும் வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது எல்லாமே அந்த 3வது விஷயத்துக்குள்ள தான் அடங்கும். குடும்ப ரகசியம் வரப்போற உதவி எடுக்க போற முக்கிய முடிவு இது எதையுமே அடுத்தவங்க கடைசியில விடவே கூடாதுங்க. நீங்க அமைதியா சாதிச்சு காட்டுறது தான் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. அதனால வீண் விவாதங்கள தவிர்த்துட்டு உங்க வேலையில மட்டும் முழு கவனத்த செலுத்துங்க. இந்த நள்ளிரவு நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆற்றல் முழுமையா உங்க பக்கத்துல தான் இருக்க போகுது. நினைச்சது நினைச்சபடியே நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இது. இந்த உண்மைய மனசார நம்புங்க. அதனால தான் வீண் பேச்ச குறைச்சுக்கிட்டு உங்க மனசுக்குள்ள மட்டும் உங்க கோரிக்கைகள கேளுங்கன்னு சொல்றேன். எவ்வளவோ ஏமாற்றங்கள பார்த்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு கிடைக்கப் போறது எல்லாமே வெற்றியா தான் இருக்க போகுது. ரிஷபராசி சொந்தங்களே, இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஆரோக்கியம்னா ஏதோ ஒரு உடம்பு இல்ல மன உளைச்சல் உங்கள பாடாப்படுத்திட்டு இருக்கும். மருத்துவ செலவு பண்ணியே பாதி காசு கரைஞ்சு போயிருக்கும். நெறைய பேர் வருத்தப்பட்டுருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்க உடல்நிலையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல கிரகங்கள் மாற, அந்த நேரம் உங்க உடம்புலயும், மனசுலயும் ஒரு புது தெம்ப கொடுக்க போகுது. காலையில எந்திரிக்கும்போது ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி ரொம்ப லேசா உணர்வீங்க. இத்தன நாள் உங்கள முடக்கி போட்ட அந்த சோர்வெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம மறைஞ்சிடும். அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட ஒரு நேர்மறையான சக்தி உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது. அதனால தான் உங்க வீட்டு கதவுகளையும் மூடி வச்சுட்டு அமைதியா அந்த ஆற்றல முழுசா உள்வாங்குங்கன்னு சொல்றேன். வெளியில நடக்கிற எந்த ஒரு அனாவசிய சத்தமும், ஊர்வம்பும் உங்க காதுல விழவே கூடாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்காம போயிருக்கலாம். ஆனா இனிமே நீங்க மண்ண தொட்டா கூட அது பொன்னா மாறும். அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு இப்போ ஒரு பிரகாசமான யோகம் அடைச்சிருக்குது. தொழில் செய்றவங்கள எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவ நஷ்டத்த பார்த்துருப்பீங்க. அதற்கு அவ்வளவுதான் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இனி உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆட்கள் மத்தியில எப்படி தொழில முன்னுக்கு கொண்டு வரதுன்னு ராத்திரி பகலா முழிச்சு கிடைச்சு யோசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க மனசுல உதிக்கப் போற ஒரு சின்ன யோசனை உங்க தொழில எங்கேயோ கொண்டு போக போகுதுங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள தேடி உங்க வாசல்ல நிக்க போகுது. அந்த வாய்ப்பு வரும்போது அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இத பத்தி பெருமையா சொல்லி போய் அந்த வாய்ப்ப நழுவ விட்டுறாதீங்க. உங்க வெற்றி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ங்க.
உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய அடி. அது எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள தேடி வந்து நிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுக்கான ஆரம்பம் தான் இனி வரக்கூடிய நாட்கள். நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய முழுசா வெளிப்படுத்துங்க. யார பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் தைரியமா செய்யுங்க. உங்க வீட்டு தலைவர் சட்ட போற அதுக்கு நீங்க முழுசா தயாரா இருங்க. அந்த தேவதைய நீங்க கெட்டியா புடிச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களே, குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற போற நேரமும் இதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையில காரணமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விரிசல் விழுந்திருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு 3வது மனுஷனோட பேச்ச கேட்டு உங்க குடும்பத்து நிம்மதிய நீங்களே கெடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய இது வரப்போகுதுங்க. குறிப்பா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க வீட்ல ஒரு அமைதியான நேர்மறை ஆற்றல் சூழ்ந்திருக்கும். அந்த நேரத்துல பழைய கசப்பான சம்பவங்கள நினைச்சு மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுன நடந்ததையெல்லாம் மறந்துட்டு, புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க நினைங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாம வந்து சண்டைய மூட்டிவிட அந்த வெளியாட்கள இனிமே வீட்டு பக்கம் கூட சேர்க்காதீங்க. அவங்க உங்களோட நல்லதா நினைச்சு வரவங்க கிடையாது. உங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி ஆட்கள அடையாளம் கண்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய சரியான நேரம் இதுங்க. அதனால தான் திரும்ப திரும்ப உங்க வீட்டு கதவுல நல்லா மூடி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். வெளி ஆட்கள உள்ள விடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற நல்லது, கெட்டத வெளியில கொண்டு போகாதீங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப வருஷமா இழுபறியில ரொம்ப பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா, அது சம்மந்தமா ஒரு நல்ல செய்தி உங்கள தேடி வரப்போகுது. பஞ்சாயத்து நிலையத்துல இருந்து அழைத்து பாசியும் நிம்மதியும் இழந்து பஞ்சாயத்துல அலைஞ்சு அலைஞ்சு உங்களோட காசையும் நிம்மதியும் இழந்து நின்ன உங்களுக்கு எல்லாமே இனி சாதகமா தான் முடியும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசும் பணமும் கைக்கு வந்த உடனே சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பாசம் கொண்டாடுற மாதிரி தேடி வருவாங்க. இத்தனை நாளா உங்கள கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து உரிமை கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கூட ஏமாந்துடக்கூடாது. யார் உங்களுக்கு உண்மையா இருந்தாங்க? யார் கஷ்டத்துல உங்களுக்கு கூட நின்னாங்கங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம காசுக்காக வரவங்கள தயவுதாட்சணம் இல்லாம ஒதுக்கி வைங்க. உங்களுக்கான நேரம் இப்ப கூடி வந்திருக்குது. பிரபஞ்சத்தோட முழு அனுகிரகமும் உங்க ராசிக்கு கிடைச்சிருக்குது. இந்த அதிர்ஷ்ட காத்து வீசுற நேரத்துல குப்பைகள சேர்த்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடாதீங்க. ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு வெற்றிங்கிறது இனிமே நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. அதை யாராலும் தடுக்க முடியாது. ரிஷபராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். வீட்ல மாடா உழைச்சு ஓடா தேஞ்சாலும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது. யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவங்களே உங்கள குறை சொல்றத கேட்டு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் மாமியார் வீட்ல இருந்து மாமியார் வீட்லயா இருக்கட்டும், பிறந்த வீட்லயா இருக்கட்டும் சரி, உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்னன்னா, உங்க குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க பிறந்தவங்க கிட்டயோ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான தோழிகள் கிட்டயோ கூட அளவுக்கு அதிகமா பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அவங்களோட கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பட்டுடும். இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்ல ஒரு தெய்வ நடமாட்டம் இருக்க போகுது. அது நேர்மறையான சக்தியை முழுசா நீங்க அனுபவிக்கணும்னா தேவையில்லாத ஊர்க்கதைகள் பேசுறத விட்டுட்டு அமைதியா இருங்க. உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தை மட்டும் வேண்டிட்டு படுங்க. காலையில எழுந்திருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள், வெளிநாட்டுக்கு போன உடனே கனவு கண்டுட்டு இருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து அடிக்க போகுது. இத்தனை நாளா ஏதோ ஒரு தடங்கல் வந்து நீங்க போக வேண்டிய நல்ல வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நேர்காணல் வரைக்கும் போயிட்டு கடைசியில வேலை கிடைக்காம ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தடங்கலும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வர வேண்டிய அந்த வேலைக்கான உத்தரவு, இல்ல வெளிநாடு போறதுக்கான அனுமதி கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நல்ல செய்தி உங்க கைக்கு முழுசா வந்து சேர்ற வரைக்கும் அத பத்தி வெளியில யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. உங்களோட அந்த முதல் வெற்றியை நீங்க ரொம்ப அமைதியா தான் கொண்டாடணும். ஏன்னா உங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்கள கீழ தள்ளி விடணும்னு தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு பட்டுச்சுன்னா வந்த வாய்ப்பு கூட கடைசி நேரத்துல கை நழுவி போயிடும். அதனால தான் உங்க எதிர்கால திட்டங்கள எப்பவுமே 4 செவுத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், கதவுகள மூடி வைக்கணும்னு நான் சொல்றதோட அர்த்தமே இதுதான். இந்த உண்மையான உழைப்புக்கான பலன் கண்டிப்பா உங்கள தேடி வரப்போகுது. அதை எந்த கொம்பனாலும் இனிமே தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. இத சரியா பயன்படுத்திக்கோங்க.
உங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய திருப்புமுனையான காலகட்டம்னு சொல்லலாம். இத்தன நாளா படிப்புல சரியான கவனம் செலுத்த முடியாம மனசு அங்கேயும் இங்கேயும் அலைபாஞ்சுட்டு இருந்திருக்கும். தேவையில்லாத சவகாசங்கள்னால உங்க எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நின்னவங்களுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தெளிவான மனநிலைய கொடுக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நீங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க. உங்க இலக்கு என்னங்கிறத யாருக்கும் தயவு செஞ்சு விவாதிக்காதீங்க. நெருங்கின நண்பர்கள் தானேன்னு சொல்லிட்டு உங்களோட திட்டங்கள அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, நாளைக்கு அதுவே உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். அதனால உங்க கனவுகள உங்களுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கிட்டு, அதுக்கான உழைப்ப மட்டும் அமைதியா போடுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா வாடகை வீட்ல கஷ்டப்பட்டுட்டு சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு, அந்த கனவு நனவாக போற நேரம் இது. அந்த ஒரு பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கப் போகுது. புதுசா வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள நீங்க முழு மூச்சோட இப்படி இறங்கி செய்யலாம். ஆனா அந்த அஸ்திவாரம் போடுற வரைக்கும், இல்ல நிலம் வாங்குற பதிவு முழுசா நடக்கிற வரைக்கும் சொந்த பந்தம் யார்கிட்டயும் மூச்சு விடாதீங்க. உங்க சொந்த காசுல நீங்க வீடு கட்டினாலும், அத பார்த்து வயித்தெரிச்சல் படுறவங்க தான் உங்கள சுத்தி அதிகம் இருக்காங்க. அதனால காரியம் கைகூடுற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கோங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப பொறுமையா இருந்து உங்க வெற்றிய சுவைக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு நள்ளிரவு நேரத்துல மனசார உங்க இஷ்ட தெய்வத்த வேண்டிட்டு, உங்கள சுத்தி இருக்கிற அந்த நல்ல சக்திய முழுசா நம்புங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிருச்சு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா, அந்த கோபத்த விட உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் ரொம்ப பெருசு. அதனால தான் யாராவது தப்பு செஞ்சா கூட அவங்கள மன்னிச்சு ஏத்துக்குவீங்க. அத அவங்க சாதகமா பயன்படுத்தி உங்க கூடவே இருந்து குழிபறிக்கிற நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் உருவாகப் போகுது. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நெனச்சாங்களோ, யாரெல்லாம் அவங்க முதுகுல குத்துனாங்களோ, அவங்க அத்தன பேருக்கும் அவங்க செஞ்ச செயலுக்கான தண்டனை கிடைக்க போகுதுங்க. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிரபஞ்சமே அத பார்த்துக்கும். அதனால நீங்க உங்க மனச பக்குவப்படுத்திக்க வேண்டிய நேரம் இது. உங்கள ஏமாத்துனவங்கள பத்தியோ, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள பத்தியோ நினைச்சுக்கிட்டு உங்க நிம்மதிய கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய கதவ மூடி வைக்க சொல்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இதுதான். அதாவது உங்க மனசுங்கிற கதவையும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களுக்கு மூடி வைங்க. சிந்தனைகளுக்கு மட்டும் திறந்து வைங்க. உங்களுக்கான பண வரவு ரொம்பவே திருப்தியா இருக்க போகுது. ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட குடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம தவிச்சுட்டு இருந்த பணம் எந்த சண்டையும், சச்சரவும் இல்லாம உங்க கைக்கு தானாகவே வந்து சேரும். அந்த பணம் கைக்கு வந்த உடனே நீங்க முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அத விட்டுட்டு பணம் வந்த சந்தோஷத்துல ஊரெல்லாம் தண்டூரா போடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்க. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள சுத்தி நடக்கப் போற இந்த நல்ல மாற்றங்கள நீங்க முழுசா அனுபவிக்க, உங்க நாக்க அடக்கி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க. பொறுமையா இருந்து நீங்க சாதிக்கப் போற விஷயங்கள் உங்க குடும்பத்தையே மாத்தி அமைக்கப் போகுது. ரிஷபராசி நேயர்களே, இத்தன காலமா உங்க நல்ல மனச யாருமே முழுசா புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்பவே இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சா கூட, அது கடைசியில உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கப் போகுது. இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உருவாகுற அந்த அசௌகரியமான பிரபஞ்ச சக்தி உங்களுக்கான பாதைய ரொம்ப தெளிவா காட்டப் போகுதுங்க. குறிப்பா நீங்க யாரு கூட இனிமே பழக்கத்த பிரிச்சுக்கணும், யார விட்டு மொத்தமா விலகி இருக்கணுங்கிற ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த முக்கியமான நேரத்துல உங்க பொறுமைய சீண்ட்ற மாதிரி சில பேர் வேணும்னே வந்து உங்ககிட்ட வம்பு இழுப்பாங்க. உங்க கோபத்த தூண்டி விட்டுட்டு நீங்க படுற கஷ்டத்த பார்த்து குளிர்பாய நினைப்பாங்க. அங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா செயல்படணும். அவங்க விரிக்கிற வலையில நீங்க கொஞ்சம் கூட விழுந்துடக்கூடாது. அதனால தான் உங்க வீட்டின் கதவுகள நல்லா தாழ்ப்பாள் போட்டு மூடி வைங்கன்னு நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேவையில்லாத ஆட்கள வீட்டுக்குள்ள எப்பவும் சேர்க்காதீங்க. அவங்க கிட்ட உங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் இனிமே பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பா உங்க கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஊடல் கருத்து வேறுபாடுகள கூட 3வது மனுஷங்க கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க குடும்ப ரகசியத்த நீங்க வெளியில கசிய விட்டீங்கன்னா, நாளைக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா, எதிரியா மாறி வந்து நிக்கும். இந்த நேரம் உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கிற நேரம். அதனால ரொம்ப அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கையில அந்த பெரிய சம்பவம் நடந்து நீங்க தல நிமிர்ந்து நிக்க போறீங்க. அதுவரைக்கும் நீங்க யார்கிட்டயும் எந்த விவாதமும் செய்யாம அமைதியா உங்க வேலைய மட்டும் கவனம் செலுத்துறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்த கொடுக்க போகுது. உங்கள தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்கள தேடி வர காலம் ஆரம்பமாயிடுச்சு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே யார் மனசையும் நோகடிக்கிற மாதிரி பேசத் தெரியாது. உள்ள ஒண்ணு வச்சு புறமொன்று பேச குணம் உங்களுக்கு கிடையாது. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கப் போற நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்.
இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல, உங்க வீட்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது. கனவுகள மூடி வைக்க சொல்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, நள்ளிரவு எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் உங்க வீட்டுக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு தான். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சரியா உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வைங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி அமைதியா உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ, அத மட்டும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனசார கேளுங்க. அந்த நேரத்துல எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும், உங்கள ஏமாத்துனவங்கள பத்தியும் நெனச்சு கூட பார்க்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையா நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்க போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு நபர் மூலமா ஒரு பெரிய உதவி தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்பு உங்கள பெரிய அளவுல உயர்த்தப் போகுது. எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல செய்திய, அது முழுசா கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்க நெருக்கமானவங்க கிட்ட கூட சொல்லிடாதீங்க. உங்க வெற்றிய பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட பொறாமப்படுறவங்க தான் உங்கள சுத்தி அதிகம் இருக்காங்க. அதனால உங்க திட்டங்கள மூடி வச்சு காரியத்துல மட்டும் கண்ணா இருங்க. அது மட்டும் இல்லாம, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்த நெனச்சு நீங்க ரொம்ப நாளா கவலைப்பட்டீங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுற கூட்டம் உங்கள சுத்தி ரொம்பவே அதிகமா இருக்குது. நீங்க நல்லா உடுத்துனாலோ, இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்குனாலோ, உங்கள பார்த்து வயிறெறிய ஆட்கள் தான் உங்க சொந்த பந்தத்திலேயே அதிகம். இத்தன நாளா உங்க உழைப்புக்கு ஒரு பெரிய இது கிடைக்கலையேன்னு உங்கள தூக்கி எறிஞ்சவங்க, இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த யோகத்த பார்த்து வாய் விட்டு புலம்ப போறாங்க. அதனால நீங்க அவங்கள பத்தி எந்த கவலையும் படக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சிந்தனை முழுக்க உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்த பத்தி மட்டும் தான் இருக்கணும். இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி நுழைய போறத நீங்களே உணர முடியும். அந்த நேரத்துல உங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமோ, இல்ல மத்தவங்கள பத்தின தப்பான சிந்தனையோ இருக்கக்கூடாது. ரொம்ப சுத்தமா, ரொம்ப தெளிவா உங்க மனச வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்ல இருக்கிற சாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு, உங்க குலதெய்வத்த மனசார கும்பிடுங்க. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது. ரொம்ப நாளா ஒரு கோர்ட்டு கேஸ், நில சம்பந்தமான பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரப்போற நேரம் இது. அது வெற்றி கிடைக்கிறப்ப அத பார்த்து யார்கிட்டயும் நீங்க இது பண்ணக்கூடாதுங்க. நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற அகம்பாவம் கொஞ்சம் கூட உங்க கூட இங்க வந்துரவே கூடாது. ஏன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த பரிச நீங்க எவ்வளவு அமைதியா ஏத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மென்மேலும் சிறப்பா அமையும். அதனால தான் உங்க வீட்டின் கதவுகள மட்டும் இல்ல, உங்க வாயும் கொஞ்சம் மூடி வச்சுக்கணும்னு நான் உறுதியா சொல்றேன். உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள மத்தவங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க. இனிமே உங்களுக்கான ராஜ வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி போகுது. அத அனுபவிக்க நீங்க முழுமையா தயாராகுங்க. ரிஷபராசி சொந்தங்களுக்கு இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சுத்தி ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. நீங்க ரொம்ப நேர்மையா, உண்மையா உழைப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கான பேரும், பொருளும் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்கோ போயிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. நீங்க வேலை செய்ற இடத்துல உங்களுக்கு வரப்போற பதவி உயர்வோ, இல்ல புது பொறுப்புகளோ உங்கள தேடி வரும்போது, அத பத்தி உங்க கூட வேலை செய்றவங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் நீங்க நல்லபடியா செஞ்சு முடிச்ச வேலைகள கூட அவங்க செஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க. இனிமே அந்த மாதிரி உங்ககிட்ட அது பலிக்காதுங்க. பிரபஞ்சத்தோட அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேடயமா நின்னு உங்கள பாதுகாக்க போகுது. அதனால உங்க நிலைக்கான எந்த ஒரு பதட்டத்தையும் வெளியில காசிய விடாம அமைதியா செஞ்சு முடிங்க. நீங்க அமைதியா இருக்கிறதா உங்களுக்கு ஒரு பெரிய பயத்த கொடுக்கும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் உங்கள தேடி வரப்போகுதுங்கிற உண்மைய மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க குப்பையில போட்ட மாணிக்கமா இருந்திருக்கலாம். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்க தரம் உயரப்போகுது. உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, அவங்கலாம் தானாகவே உங்கள விட்டு விலகி போறத நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. மேலும் தொழில் செய்றவங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பமாக போகுது. கையில காசு நிக்கல, வியாபாரம் மந்தமா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய முதலீடோ, இல்ல ஒரு புதிய ஆர்டரோ கிடைக்க போகுது. அந்த மாரி ஒரு பெரிய காரியம் கைகூடி வரும்போது, உங்க தொழில் சம்பந்தமான ரகசியங்கள யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. முக்கியமா உங்க போட்டியாளர்கள் உங்க வளர்ச்சிய பார்த்து வயித்தெரிச்சல் படுற நேரம். அதனால தான் உங்க திட்டங்கள 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கிட்டு கதவுகள மூடி வைங்கன்னு நான் திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்றேன். உங்களுக்கான அந்த பெரிய சம்பவம் நடக்கிற நிலைமை ரொம்ப நெருங்கிருச்சுங்க. அந்த அதிர்ஷ்டத்த எந்த ஒரு கண் திஷ்டியும் பாதிக்காத அளவுக்கு நீங்க தான் உங்கள பாதுகாத்துக்கணும். உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற இந்த நேரத்துல, மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப தைரியமா இருங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டுருச்சு. ரிஷபராசி அன்பர்களே, கல்யாண வயசுல இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு வரன் தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்சு போயிருப்பீங்க. எத்தனையோ இடத்துல நல்ல வரன் அமைஞ்சு மாதிரி வந்து கடைசி நேரத்துல ஒரு சின்ன
சின்ன காரணத்துக்காக தட்டி போயிருக்கும். இதனால மனசு உடைஞ்சு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சாமிகிட்ட அழுது புலம்பியிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்க வீட்ல கெட்டி மேல சத்தம் கொட்ட போற நேரம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க குடும்பத்துக்கான அந்த சுபகாரிய தடை முழுமையா விலகப் போகுது. உங்கள தேடி வரப்போற ஒரு நல்ல சம்மந்தம் உங்க குடும்பத்தோட அந்தஸ்தையே உயர்த்தப் போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண தேதி குறிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி சுத்தி இருக்கிற யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க தானேன்னு நெனச்சு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்களே ஏதாவது ஒரு குட்டைய குழப்பி கல்யாணத்த நிப்பாட்ட பார்ப்பாங்க. ஏன்னா, உங்க வீட்ல நல்ல காரியம் நடக்கிறது உங்க சொந்த பந்தங்கள் பல பேருக்கு பிடிக்காதுங்கிற உண்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்க வீட்டு சுபகாரியங்கள 4 செவுத்துக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். உங்க வீட்டின் கதவுகள மூடி வைக்க சொல்றதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணம். இத்தன நாளா உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி உங்க பிள்ளைகள் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட குலதெய்வம் உங்க கூடவே இருந்து இந்த கல்யாணத்த எந்த தடையும் இல்லாம நடத்தி வைக்க போறா. அதனால தேவையில்லாத பயத்த விட்டுட்டு நடக்க போற அந்த பெரிய சந்தோஷத்த அனுபவிக்க முழு மனசோட தயாராகுங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குது. அதை எந்த கண் திஷ்டியும் நெருங்காம பார்த்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது. ரிஷபராசி சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள நினைக்கும் இன்னொரு ஆழமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்க போற உதவி உங்கள ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். உங்களுக்கு சொந்தம் யாரு உங்களுக்காக நிப்பாங்கன்னு நீங்க ரொம்ப நம்புனீங்களோ, அவங்க எல்லாம் நைஸா நழுவுறப்போ எங்கிருந்தோ முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். சில பேருக்கு அவங்க கனவுல சில முக்கியமான விஷயங்கள் கூட தோன்றும். உங்க குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கும். அது மாதிரி ஒரு நல்ல கனவோ, இல்ல ஒரு உள்ளுணர்வோ உங்களுக்கு தோணுச்சுன்னா, காலையில எழுந்த உடனே அத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இதுவும் வெளிய பேசியே விடக்கூடாத அந்த முக்கியமான விஷயத்துல ஒண்ணுங்க. நீங்க கண்ட கனவ 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா, அதோட பலன் இல்லாம போயிடும்னு பெரியவங்க சொல்லிருவாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கிற அந்த தெய்வ வாழ்க்கைய ரொம்ப பத்திரமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. பொதுவாவே ரிஷபராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெளிப்படையான ஆட்கள். எது நடந்தாலும் மனசுல வச்சுக்காம ஒளிவு மறைவு இல்லாம சட்டுன்னு பேசிருவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சுபாவத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க. யாராவது வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி, உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேச்சு கொடுத்தா, உடனே நன்றி உங்க கதைய சொல்ல ஆரம்பிச்சுறாதீங்க. அவங்க உங்க முகத்துக்கு பின்னால இருக்கிற சுயநலத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க உங்ககிட்ட இந்த விஷயங்கள கறந்து அத வச்சு உங்கள எப்படி கவிழ்க்கலாம்னு திட்டம் போடுவாங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது அறிமுகம், இல்ல புது தொழில் வாய்ப்பு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அத நீங்க தான் ஒரு அரண் மாதிரி நின்னு பாதுகாக்கணும். அதனால தான் உங்க திட்டங்கள, உங்க கனவுகள, உங்க வீட்ல நடக்க போற நல்ல விஷயங்கள ஒரு ரகசியமாவே வச்சுக்க சொல்றேன். இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய ராஜ நடையா இருக்க போகுது. உங்கள குறை சொன்ன வாயெல்லாம் உங்கள பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு மாறப்போகுது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த ஆசீர்வாதத்த முழுசா வாங்கிக்க தயாராகுங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப பிரகாசமா இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பலவீனம் என்னன்னா, மத்தவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க பழி சுமக்கிறது தான். உங்க மனசு ரொம்ப இளகிய மனசு. யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா, உங்க நிலைமைய கூட யோசிக்காம அவங்களுக்கு உதவி பண்ண ஓடுவீங்க. ஆனா, அதையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்கள ஏமாத்துனவங்க தான் இங்க அதிகம். நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு, நீங்க செஞ்சதா சொல்லப்படுற ஒரு தப்ப பெருசாக்கி, உங்கள குற்றவாளிக்குள்ள நிறுத்தியிருப்பாங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூடவே சுத்துறவங்கள நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க அறிவு கண் திறக்கப் போகுது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்குற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்கு தானாகவே கிடைக்கப் போகுது. அதனால தான் உங்க வீட்டு கதவ மூடி வச்சுட்டு அமைதியா உங்கள நீங்களே உள்நோக்கி கவனிங்கன்னு சொல்றேன். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இத்தன நாளா நடந்துட்டு இருந்திருக்கும். நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சாமிகிட்ட பல நாள் தனிமையில அழுதுருப்பீங்க. நீங்க விட்ட அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் கிடைக்கப் போற நேரம் கூடி வந்துருச்சு. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய சம்பவத்த அரங்கேற்ற காத்துட்டு இருக்குது. இனிமே உங்கள யாருமே ஏமாத்த முடியாது. உங்க வீட்ல இவ்வளவு நாளா இருந்த இருள் முழுசா விலகி ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் நுழையப் போகுது. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தன கஷ்டங்களையும், வறுமையும் துரத்தி அடிச்சிரும். அந்த முக்கியமான நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்தியும், கெட்ட எண்ணங்களும் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க எதிர்கால திட்டங்கள பத்தி 3வது மனுஷங்க கிட்ட ரகசியமா வச்சுக்க சொல்றேன். நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இத மட்டும் நல்லா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்கள பார்த்து இவங்கலாம் வாழ்க்கையில முன்னேற வரமாட்டாங்கன்னு முகம் சுளிச்சவங்க எல்லாரும், உங்க அபரிமிதமான வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமே உங்களுக்கு ஒரு பெரிய படிக்கட்டா மாறப்போகுது. அந்த நள்ளிரவு நேரத்துல உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்கப் போகுது. அதனால அந்த வீணான சிந்தனைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு, உங்க குடும்பம் எப்படி நல்ல நிலைமைக்கு வரப்போகுதுங்கிற அந்த சந்தோஷமான எண்ணங்கள மட்டும் மனசுல பதிய விடுங்க. உங்களுக்கான பொற்காலம் உங்கள கை கட்டும் தூரத்துல வந்துருச்சுங்க. அத முழு மனசோட வரவேற்க நீங்க தயாரா இருங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எழுந்த விஷயங்கள் நினைச்சு நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கப் போற நேரம் இது.
ரிஷபராசி சொந்தங்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்த கொண்டு வரப்போறத நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்ட சுத்தி இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றல் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாத்தி எழுதப் போகுது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க வீட்டின் கதவுகள நல்லா தாழ்ப்பாள் போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரப்போற பெரிய பணவரவு, நீங்க எடுக்கப் போற முக்கியமான குடும்ப முடிவு, அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற தெய்வ வாக்கு இது 3யும் எந்த காரணத்த கொண்டும் சுத்தி இருக்கிற 3வது மனுஷங்க கிட்ட கசிய விட்டுறாதீங்க. அது பெரிய சம்பவம் நடந்து நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பெரிய உயரத்த அடையப் போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள முழுசா வழிநடத்தும். உங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு கெட்ட சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம ரொம்ப அமைதியா இருங்க. உங்கள பார்த்து ஏளனம் பண்ணவங்க, சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சிய பார்த்து ஆச்சரியப்பட போற நேரம் வந்துருச்சு. பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களுக்கான அந்த ராஜ வாழ்க்கைய முழு மனசோட வரவேற்க நீங்க இருங்க. இந்த நேரத்துல உங்க பொறுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். உங்க இஷ்ட தெய்வத்த வேண்டிட்டு நல்லதே நினைங்க. எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும். உங்கள சுத்தி இருக்கிற எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. நீங்க ரொம்ப தைரியமா உங்க இலக்க நோக்கி சாதிக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமும், நிம்மதியும் நிரந்தரமா நிலைச்சு நிக்க போகுதுங்க. அந்த பிரபஞ்சத்த வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.